7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு தேர்தல் கருத்து கணிப்பாளரும் செஃபாலஜிஸ்டான திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் ரிசல்ட்ஸில் யூஆர் ஆன் பாயிண்ட். ஆக்சுவலி உங்களுடைய டேட்டா ஒரு பக்கம் ஒரு சொல்ல, உங்களுடைய பர்சனல் இன்சைட்ஸை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 150 வந்து என்டிஏ கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இட் மே கோ அப் டு 200 கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு கமெண்ட் இருந்தது, அந்த சொல்லியிருந்தீங்க. லிட்டரலி அதுதான் நடந்தது. 150க்கு அப்புறம் எப்படி எகிருச்சு நம்பர், அப்படி எகிருச்சுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பிஜேபி, ஜேடியு ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதர் அலைஸும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. லிட்டரலி லேண்ட்ஸ்லைட் வெற்றியாக 2010 போன்ற ஒரு வெற்றியாக இது அமைந்திருக்கிறது. இதில் நான் வந்து எல்லாரும் பொலிட்டிக்கலாக பல விஷயங்கள் பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டைவ் டீப் இன் டு டேட்டா. ஏன்னா நீங்கள் டேட்டா வச்சு தொடர்ந்து பேசக்கூடிய நபர், எது கேட்டாலும் டேட்டாவோட சொல்லக்கூடியவர். ஸோ நான் உங்ககிட்ட கேட்கணுன்றது எம்ஒய் அப்படின்ற காம்போ, அந்த காம்போவை எப்படி எதிர்கொண்டது? தொடர்ந்து 20 வருஷம் ஆன்டி கம்பன்சின்றது ஒரு ஃபேக்டரே ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய நிலைமையில் எம்ஒய் அப்படின்ற அன்பிரேக்கபிள் ஒரு கோலிஷன் ஆஃப் கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை எப்படி பிரேக் பண்ணியது என்டிஏ? வணக்கம் அருண். அதாவது நான் சொன்னது வந்து 157 கிராஸ் பண்ணா இட் கேன் கோ ஆல் த வே அப் டு 205 சொன்னேன். ஏன்னா அந்த 157ல வந்து நிறைய உங்களுக்கு வந்து இந்த டெமோகிராஃபி, அந்த லோக்கல் லீடர்ஸ், ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் சிட்டிங் எம்எல்ஏ எல்லாமே வந்து இந்த 157 கடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். 157 கடந்தாச்சுன்னா தென் 172ல எகெயின், ஏன்னா எல்லா பேட்டில் கிரவுண்ட் சீட்ஸும் அப்போ வந்து 172ல வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ பக்கம் வந்துடும். அதையும் தாண்டித்துனா 205 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தேன். அதுதான் மெயின் பாயிண்ட். அப்புறம் இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆன அன்னைக்கும் சரி, அதற்கு பிறகு 2 நாள் முன்னாடி எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முந்தின நாளும் சரி, நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இதே விஷயத்த வந்து நான் வந்து ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் இன் தமிழ்நாடு வந்து ஐ திங்க் ஜூலையோ ஆகஸ்ட் மாசமோ அதை பேசினேன். அதாவது மைனாரிட்டி டாமினேட்டட், அதாவது முஸ்லிம் எம்ஒய் காம்பினேஷன்ல முஸ்லிம்ங்கிற ஒரு ஓட் பேங்க் ஓட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இப்ப சீமாஞ்சல் ரீஜன்ல 25% இருந்து ஆரம்பிக்கும் சில இடங்கள்ல. அது I'm talking about Muslim voter population. It will go right up to 72. There is a constituency where 72% Muslim population இருக்கும். So இங்க வந்து உங்களுக்கு வந்து முஸ்லிம் பாப்புலேஷன் ஹெவி ஆக 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 2020லயே இந்த பேட்டர்ன் தெரிய வந்தது. 2024ல ஒரு அபரேஷன், அதை விட்டுருங்க, அது ஏன் அபரேஷன் அப்புறம் நான் சொல்றேன். நான் 2025ல வாட் மை ப்ரெடிக்ஷன் வாஸ், எங்கெல்லாம் வந்து முஸ்லிம் மைனாரிட்டி பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருந்தோ அங்க வந்து இந்து கவுண்டர் போலரைசேஷன் ஆகுது. இதுக்கு நான் ஒரு வார்த்தையும் போட்டேன், கமண்டல் வர்சஸ் மண்டல் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் ட்வீட்டும் பண்ணிருந்தேன், டைம்ஸ் நவுல எல்லா பேனலுக்கும் போது நான் சொன்னேன். நான் அதாவது மண்டல்னா என்ன, மண்டல்ங்கிற வியூல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஜாதி ரொம்ப முக்கியம், ஜாதி ரொம்ப முக்கியம், அதுல சந்தேகமே கிடையாது. அதாவது ஜாதி இல்லாம பீகார் அரசியல் கிடையாது, அப் டு அன் எக்ஸ்டென்ட் யூபி அரசியலும் கிடையாது. இந்த 2 மாநிலமும் அது தமிழ்நாட்டில் கூட ஜாதி இருக்கு, ஆனா அது வேற மாதிரி, ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மாதிரி இட் பிளே அவுட் டிஃபரெண்ட் மேனர். மகாராஷ்டிரால வேற மாதிரி பிளே அவுட். பட் பீகார்ல வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 40% முஸ்லீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடுது, குர்மி, கோரி, பிராமின், பூமியார், ராஜ்புட், எஸ்சி, இது எல்லா பேரியர்ஸும் அப்படியே பிரேக் ஆகுது. கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி ஒரு யுனைடெட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இந்து ஓட்ஸ், அதாவது பிரவீன் பட்டேல் சொல்லுவார், யுனைடெட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இந்து ஓட்ஸ், இந்து கவுண்டர் போலரைசேஷன் அண்ட் யூனிட்டி ஆகுது. அது யூனிட்டி ஆகும் போது கூட என்டிஏனால அதை பெருசா வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியல ஒரு சில சீட்ஸ் சீமாச்சல்ல. ஆனா இந்த வாட்டி அதுவும் இருக்கு.
ஏன்னா எம்ஐஎம் ஒரு seats பேரா வரும்போது நம்ம டேபிள்ல பார்க்கலாம். சீமாஞ்சல்ல கடந்த முறை 12 சீட்ல வென்றிருந்த பாஜக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி 14 2 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஏஎம்ஐஎம் 5 அப்படியே 5 ரீடைன் பண்ணிருக்கு. மகாகத்பந்தன் இந்தியா அலையன்ஸ் பார்த்தோம்னா 7ல இருந்து 2 சீட் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு சீமாஞ்சல்ல பெரும்பான்மையான தொகுதிகள்ல நமக்கு டேட்டா படி பார்த்தோம்னா ஒரு 50ல இருந்து 70% வரைக்கும் எம்ஒய் பாப்புலேஷன் மட்டும் வருது. முஸ்லிம் பிளஸ் யாதவ் பாப்புலேஷன் 50 to 70%. யாதவ் also is coming to NDA. அருண், யாதவ் is also coming to NDA. அத பத்தி நான் வரேன் முதல்ல. முஸ்லிம் ஓட்ல டிவைடா இருக்கு. இப்ப தாக்கூர்கஞ்சில என்ன இருக்குன்னா முஸ்லிம் ஓட் ரெண்டா டிவைடா இருக்கு. எம்ஏஎம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தாக்கூர்கஞ்ச் நாங்க ஓட் கட்டுறோம் இல்லையா, நீ தான் ஓட் கட்டுறாரு. அந்த பேனல்ல இருந்தேன் நான். ஓகே, ஏன்னா வந்து காங்கிரஸ் has been pushed to third position. MIM is in second position. அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா 24 ஓட்டு வாங்கிருக்கீங்க காங்கிரஸ், எனக்கும் வந்து ஜேடியூக்கும் டிஃபரன்ஸ் வந்து 12,000 13,000 இதான் ஓட் கட்டுற அப்படின்றான். சோ வாட் ஹேப்பன், இன்ஃபேக்ட் ஒரு ரெண்டு விஷயம் பார்க்கணும். சீமாஞ்சல்ல யூ ஆர் கெயின்ட் பிளஸ் முஸ்லிம் டாமினன்ட் கிளஸ்டர். நீங்க அந்த அதை காமிச்சீங்கன்னா நம்ம மக்கள் நம்ம வாசகர்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 28 சீட் இருந்த கமெண்டல் பாலிடிக்ஸ் பண்ணி வந்த 28 சீட் வாங்கின 2020ல இருந்து 2020 38 சீட்டா இருக்கு. which means almost 10 seat addition. and not only 10 seat addition, அந்த 10 சீட் எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்குன்னா அது எல்லாமே வந்து மகாகட்பந்தன்ல இருந்து வந்திருக்கு. so மகாகட்பந்தன் falls from 19 to 9 and directly benefit. அந்த பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜனதா தள் யுனைடெடுக்கும் எல்ஜேபிக்கும் தான். பிஜேபிக்கு அந்த அளவுக்கு கெயின் கிடையாது. இவன் 22ல இருந்து 21 சீட் வந்திருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. ஒரு எந்த ரீஜன் சார்? எந்த ரீஜன்? முஸ்லிம் கிளஸ்டர், மைனாரிட்டி கிளஸ்டர். ஓகே, மைனாரிட்டி கிளஸ்டர்னா சீமாஞ்சல மட்டும் நம்ம பார்க்க கூடாது. சீமாஞ்சல ஹெவி முஸ்லிம் பாப்புலேஷன், பட் அதே சமயத்துல நிறைய இடங்கள்ல 20. சோ இங்க தான் என்ன சொல்ல வரேன்னா when the Muslim population goes up into counterpolarization and unity comes in, which is called as commendal politics. Last time என்ன பார்த்தோம்னா when Muslim population starts to fall down, ஷாப்பூர் ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில வந்து 28% பிராமணர்கள், 25ல இருந்து 30% முஸ்லிம் யாதவர்கள், 5% தான் முஸ்லிம். அங்க என்ன ஆகும்னா எப்போதுமே ஆர்ஜேடி ஒரு பிராமின் கேண்டிடேட்டை போட்டு யாதவோட ஓட்டையும் பிராமின் ஓட்டையும் வாங்கி அங்க ஜெயிப்பாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் மண்டல் பாலிடிக்ஸ். இப்ப இந்த மண்டல் பாலிடிக்ஸ்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. மண்டல்லையும் யாதவ் have slowly, I'm not saying complete, யாதவ் வந்து ஸ்லோவா they are started moving towards NDA. so எம்மும் காலி ஒய்யும் காலி. அதுதான் இவர் சொன்னார், மோடி சொன்னார் அவரோட விக்டரி ஸ்பீச்ல. எம்ஒய் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து இப்ப மகிழா அண்ட் யுவான் ஆக்கிட்டேன் அப்படின்னாரு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா யாதவர்களே இங்க மூவா இருக்காங்க பிஜேபி பக்கம். இதுலதான் நம்ம வந்து என்டிஏ வந்து 21ல இருந்து 45 ஆயிருக்கு, ஆர்ஜேடி 36ல இருந்து 14 ஆயிருக்கு. அது இந்தியா அலைன்ஸா பார்க்கும்போது 40ல இருந்து 16, என்டிஏ அலைன்ஸ் பார்க்கும்போது 21ல இருந்து 45. ஒரு பெரிய ஷிஃப்ட், லிட்டரலி ரோல்ஸ் மாறி இருக்குன்ற மாதிரி வரும்போது தேஜ் பிரதாப் யாதவோடைய ரோல் இருக்குன்னு இருக்கு. தேஜ் பிரதாப் யாதவ்னே நான் ஓட் கட்டரா நான் யோசிக்கல. அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய பிரச்சாரத்துல இருந்த விஷயங்கள், நீ உண்மையான யாதவா இருந்த அப்படின்னா கிருஷ்ணரை அவமதிக்க கூடாதுன்னு பேசுறாரு. சோ அது போன்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நேரடியா வந்து பிஜேபிக்கான ஓட்ட தள்ளுதோ? எஸ், அது தவிர அதாவது நான் வந்து ஒரு 2 தொகுதி பார்ப்பேன், மௌவா அண்ட் ஆசன்பூர். ஆசன்பூர்லாம் பயங்கர யாதவர்கள் ஹெவியா இருக்கக்கூடிய தொகுதி. மாதேபுராவும் ரகோபூர்லயுமே பிஜேபி லீடிங்கா இருந்தாங்க, பிஜேபி ஜனதா தள். ஆமா, ஓகே, அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் இதுல யாதவ் ஐ திங்க் ஒரு சேர்னிங் ஆயிருக்குங்க. அதனாலதான் ஒரு பெரிய நிறுவனம் வந்து 6% தான் யாதவர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் கிடையவே கிடையாது, மினிமம் 18. இப்ப நான் இங்கெல்லாம் பார்த்தா 25% மேலதான் ஓட்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து யாதவ். 23-25% போட்டிருப்பாங்க மினிமம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ பிகாஸ் யாதவும் they've been out of power for the last 20 years. அவங்க பவர் கார்னர் கிட்ட கிடையாது அவங்க. ஏன்னா at the end of the day every community wants to be in the mainstream. இல்ல நீங்க ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ல இருந்துட்டு இருக்க முடியாது. எவ்வளவு நாள் தான் நீங்க ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ல இருப்பீங்க? நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வந்தாதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் யாதவ் பர்சன், நான் வந்து ப்ராபப்ளி வைஷாலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு காரியம் ஆகணும்னா நான் எந்தால வந்து என்னுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஆர்ஜேடி யாதவ் எம்எல்ஏவா இருந்தா அவர் மூலமா பண்ண நடக்க மாட்டேங்குது. ஏன்னா மினிஸ்டர் வந்து என்டிஏ மினிஸ்டர்.
இல்ல என்னோட தொகுதியில வந்து ஜேடியு தான் ஜெயிக்குது அப்படின்னா அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ண முடியல, ஏன்னா நான் அவருக்கு எழுத்தப்பதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஒரு மாற்றம், அதாவது ஜெயிக்க போறது என்னமோ என்டிஏ தான், மைட் ஆஸ் வெல் நம்ம அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம்னு சில யாதவ் இன்ஃப்ளூயன்ஷியல் யாதவ்லாம் டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா யூபியிலையும் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு. ஏன்னா யாதவர்கள் வந்து மத்திய பிரதேஷ்லயும் சரி, டெல்லியிலயும் சரி, ஹரியானாலையும் சரி, அவங்க கோர் ஓட்டர்ஸ் ஆஃப் தெலுங்கானாலையும் சரி, தேர் கோர் ஓட்டர்ஸ் ஆஃப் என்டிஏ பிஜேபி. நம்ம பார்த்தோம் ஹரியானா எலெக்ஷன்ஸ்ல பெரிய அளவில் ஆஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கு கீழே வந்து அப்படியே ஓட்டு போட்டதை பார்த்தோம். பிஜேபிக்கு பெரிய அளவில் டேர்னிங் பாயிண்டா இருந்தது அந்த இடத்துல. ஏன் அவரோட ஈவன் தமிழ்நாட்டிலேயே என்னோட எக்ஸிட் ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலலாம் சதர்ன் தமிழ்நாடு வந்து கோனார்லாம் ஃபுல்லா பிஜேபி தான் ஓட்டு போட்டாங்க பெரும்பாலும். சோ இந்த ஷிஃப்ட், இந்த யாதவ் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாதவ் அதுவும் நம்பர்ஸ் பாருங்க, அப்படியே அப்படியே பெரட்டி போட்டுருக்கு பாருங்க நம்பர்ஸ். அதுதான் அந்த ஸ்டோரி பிஹைண்ட் திஸ் எலெக்ஷன். 21 to 45 என்டிஏ ரைஸ் ஆனதும் 40 to 16 ஃபால் ஆனதும் பெரிய நம்பர்ஸ் நாடு முழுக்க. அது இதுல நான் மோகன் யாதவோடைய ரோல் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். மோகன் யாதவ் மத்திய பிரதேஷோடைய முதல்வரா நியமிக்கப்பட்டது. அங்க ரொம்ப சின்ன கம்யூனிட்டி, யாதவ் கம்யூனிட்டி. அவங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தா, சமாஜ்வாதி காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சிருந்தா மத்திய பிரதேச சீனே வேறன்னு நீங்க உட்பட எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. டேட்டாவும் அதை தான் சொல்லுது. காங்கிரஸ் ஒருவேளை அகிலேஷ் யாதவ் அரவணைத்திருந்தா மத்திய பிரதேஷ்ல வெற்றி வந்திருக்கும்னு. அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு மோகன் யாதவ்னு ஒரு சிவராஜ் சிங் சௌஹான் போன்ற ஒரு லீடரை ரீப்ளேஸ் பண்ணி அவரை போட்டிருந்தாங்க. அது வந்து இங்கேயும் யூபியிலும் பிரதிபலிக்கும்னு பார்த்தா லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கிடைக்கல. பட் இப்போ அறுவடை செய்யறாங்களோ அதற்கான பலன்களை? கண்டிப்பா கண்டிப்பா. சி பிகாஸ் நித்யானந்த் ராய் ஆல்ரெடி வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம், அவரும் யாதவ் தான். அது தவிர வந்து ராம் கிருபால் சிங் இருக்காரு, உங்களுக்கு வந்து யாதவையும் கொண்டு வந்திருக்கீங்க. சோ அது யாதவுக்கு வந்து என்ன எக்ஸ்கியூஸ் இருக்கு சொல்லு பார்க்கலாம். நாங்க என்டிஏவை சப்போர்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? யாதவே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. நெய்பரிங் ஸ்டேட்ல யாதவ் சீஃப் மினிஸ்டர். சோ கண்டிப்பா அவரோட கேம்பெயின் வந்து ரொம்ப நல்லாவே ஈடுபடும். இன்ஃபேக்ட் அவர் வந்து இதெல்லாம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து இண்டோ கவுண்டர் போலரைசேஷனுக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடிய விஷயம். எதெல்லாம் ஸ்டாப் ஆகுது, இதெல்லாம் தான் ஸ்டாப் ஆகுது. இதை ஸ்டாப் ஆகிறத பிளக் பண்ணிருக்காங்க, இந்த லீக் எல்லாம் பிளக் பண்ணிருக்காங்க. இந்த லீக்கை பிளக் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு யாதவர்களே வந்து ஓகே. சோ இப்ப வந்து அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல இன்னும் ஜாஸ்தி வரதான் செய்வாங்க. என்ன பொறுத்த மட்டும் ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் ஐ திங்க் கன்சிடரிங் தி ஏஜ், லல்லு பிரசாத் யாதவுக்கு இதான் கடைசி எலெக்ஷன். அவர் ஃபைட் பண்ணல, இந்த ஃபைட் பண்ணவும் முடியாது. ஓகே, அவர் வந்து அப்படியே ஹேல் அண்ட் ஹெல்த்தியா கேம்பெயின் எல்லாம் பண்ணாரு. சோ பண்ணுவாரான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா பிகாஸ் பொலிட்டிஷியன் சமம் வரதர் அவங்க ஏஜிங்க்கு வந்து எப்படி ரிவர்ஸ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. லல்லு யாதவ் 15 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு வேற மனுஷன். அப்படின்னு இருக்கும்போது இப்ப ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். இது சும்மா ஒரு பயங்கர வைல்டு கெஸ் இமேஜினேஷன் வச்சுக்க. என்டிஏ தேஜ் பிரதாப் யாதவ் எம்எல்சி ஆக்குறாங்க, ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஓகே, நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் நடக்காது? ஏங்க முலாயம் சிங் யாதவோட டாக்டர் இன் லாவை வந்து பிஜேபியில கொண்டு வரலையா யூபியில? ஆமா, அபர்ணா யாதவ் கொண்டு வந்தாங்கல்ல, பாத்துருக்கோம்ல. ஏன் நடக்க கூடாது? சாணக்கியா மூலமா சொல்லி வைப்போமே, போய் கேட்கிறவன் காதல விழுந்தா போகுது. சோ இது ஐ மீன் வாய்ப்பு இருக்கு, ஓகே. பட் ஆனா பிளண்டா ஓபனா பண்ணுவாங்க. லல்லு ஃபேமிலிக்கு எதிராக தானே பண்ணாங்க. லல்லு ஃபேமிலியில நீங்க தேஜ் பிரதாப் இப்ப பிரிஞ்சிருக்காருன்றதுக்காக லல்லு ஃபேமிலியோட அந்த விஷயங்கள்ல ரிங் ஆஃப் திங்ஸ்ல இவரும் வரமாட்டாரா என்ன? வாஷிங் மிஷின் தியரி இந்த இடத்துல ஒர்க் ஆகும்ல அப்போ? இல்ல, அவர் சாஃப்ரான் ஷால் தான் போட்டுட்டு இருக்காரு. அவர் ரைட் டு தி கேம்பெயின் ரொம்ப பக்திமான், அது தெரிஞ்சது. நிறைய பக்தி இருக்கு. பட் ஆனா சில தவறான விஷயங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டதான கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல எல்லாம் சகஜம்ல. என்னாச்சு, நான் அன்னைக்கே சொன்னேன் நானு. பட் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்றப்போ உங்களுக்கு வாஷிங் மிஷின் தியரி இந்த இடத்துல ஒர்க் ஆகுது இல்ல சார்? அக்யூசேஷன்ஸ் ஆஃப் வாஷிங் மிஷின் தியரி இந்த இடத்துல அப்படினா அவர் மேல கரப்ஷன் அக்யூசேஷன் இருக்கானே? கரப்ஷன் இல்ல, அவர் மேல கரப்ஷன் அக்யூசேஷன் ஒன்றும் கிடையாது இல்ல. அப்புறம் என்ன இருக்கு? சோ இதெல்லாம் வந்து இது பெரிய விஷயமா நான் பார்க்க மாட்டேன்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்ல நான் நடக்கலாம், நடக்கும்னு நான் சொல்ல. சில பேர் நடக்கும்பாங்க, நியூஸ்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், சாப்ரால இருக்கக்கூடிய அந்த போஜ்புரி சிங்கர்
கேஷ்லால் யாதவ் சொல்லுவாங்க அவரை. அவர் தொடர்ந்து அவர் வந்து ஆக்சுவலா என்னோட ஒப்பீனியன் போல் நவம்பர் 31 அன்னைக்கு டைம்ஸ் நவ்ல கொடுத்த ஒப்பீனியன் போல்ல நான் டேட்டாவை கொடுத்துட்டேன். டேட்டாவை கொடுத்தாச்சு, அவங்க கார்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு வருது நியூஸ், கன்ஃபார்ம் நியூஸ் வருது, கண்டிப்பா தோக்குறாரு சாப்ரால வந்து இவர் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்றாங்க. பிஜேபி தான். என்னன்னு கேட்டா தொடர்ந்து கோயிலுக்கு போனா உனக்கு சாப்பாடு கிடைக்குமா, அயோத்தியாவுக்கு போனா வேலை கிடைக்குமா, அயோத்தியால போய் ராமரை கும்பிட்டு தான் நீங்க உனக்கு வந்து படிப்பு வருமா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பேச்சு தானே இதெல்லாம். ஆப்போசிட் சைட்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க தேஜ் பிரதாப் யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணரை கும்பிடாதவன் வந்து யாதவர்களே கிடையாது, கிருஷ்ணரை அவமதிக்கிறவன் வந்து யாதவர்களே கிடையாது அப்படின்னு. சோ இந்த மாதிரிலாம் நிறைய பிளே அவுட் ஆச்சு உங்களுக்கு. ஓகே, இதுல ஸ்மார்ட்னஸான விஷயம் நாடு முழுக்கைக்கு தேவையான ஒரு பாடமும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது. அது பாஜக எப்படி செஞ்சதுன்னு பார்த்தோம். ஒரு சின்ன கட்சி கூட விடாம பவன் சிங்கை திருப்பி உள்ள கொண்டு வந்து தொடங்கி அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா குஷ்வாஹாவை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்கன்றது தான். ஸோ அவங்களுடைய கேஸ்ட் எப்படி பிளே அவுட் இருக்குன்னு பார்க்குறோம். சாம்ராஜ் சௌத்ரி குஷ்வாஹான்றது ஒரு நல்ல காம்போ, நீங்களும் நிறைய பேசியிருக்கீங்க. கோரி கிளஸ்டர் அது ரொம்ப முக்கியமான கிளஸ்டராக. அதில் பார்த்தோன்னா 2020 அந்த கோரி கம்யூனிட்டி அதிகம் இருக்கக்கூடிய கிளஸ்டரில் 15 சீட்டில் 38 சீட்டில் 15 சீட்டு தான் என்டிஏ. இம்முறை 33, லிட்டரலி 5 சீட்டை மட்டும்தான் கொடுத்துருக்கிறது இந்திய அலைன்ஸுக்கு. கடந்த முறை 23 இப்போ முறை 5ன்னு வந்து குறைஞ்சிருக்கிறது மகாகத்பந்தன் இன்னும் இண்டி. இந்த அரவணைக்கிற தன்மை சம்ராஜ் சௌத்ரி ஆஸ் வெல் அஸ் உபேந்திர குஷ்வாஹா இது நல்லா பிளே அவுட் ஆயிருக்கும் சார். பிரமாதமா பிளே அவுட் இருக்கு. சி நம்ம கோரி கிளஸ்டர் பத்தி பேசிட்டீங்க, அப்படியே நீங்க வந்து போஜ்பூர் அண்ட் மகத் ரீஜனையும் காமிச்சிருங்க. அது காமிச்சிங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். போஜ்பூர் அண்ட் ஏன்னா இது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். நான் என்ன ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு. சோ அதையும் காமிங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து பயங்கரமான ஒரு டர்ன் அரவுண்ட் காமிச்சதுன்னா போஜ்பூர் அண்ட் மகத். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோரி கிளஸ்டர்லயும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்னென்ன காரணம்? நம்பர் 1, சாம்ராஜ் சௌத்ரியோட படிப்பு, அவருடைய ஏஜ், அவருடைய குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சு ரொம்ப பேசினாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாம்ராஜ் சௌத்ரி happens to be the Deputy Chief Minister of பீகார். அவர் வந்து ஒரு பெருந்தலைவர், சாம்ராஜ் சௌத்ரியோட பையன். ஈஸ் ஃப்ரம் கோரி கம்யூனிட்டி. அது கோரி கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் பிரச்சனை உருவாச்சு. நீங்க சொல்றது உபேந்திர குஷ்வாஹா சூப்பர் ஓட் டிரான்ஸ்ஃபர். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆனா பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சிராக் பாஸ்வான் தான் டேமேஜ் பண்ணாரு என்டிஏக்கு 2020லன்னு. நான் சொல்லுவேன் சிராக் பாஸ்வான் ஜேடியூக்கு டேமேஜ் பண்ணாரு, பட் உபேந்திர குஷ்வாஹா மொத்த என்டிஏக்கு டேமேஜ் பண்ணாரு. ஏன்னா அவர் பிஎஸ்பியோட அலைன்ஸ் வச்சிருந்தார். சில இடங்கள்லாம் 24% 25% மைனர் அவரோட கேண்டிடேட் இல்ல பிஎஸ்பி கேண்டிடேட் அவர்னால. சோ ஆர்எல்எஸ்பி வந்து முக்கியம். இதுல என்ன வந்து ஆச்சு உங்களுக்கு? நீங்கன்னா போஜ்பூர் ரீஜன்ல பயங்கர மேசிவ் டர்ன் அரவுண்ட், மகத்ல மேசிவ் டர்ன் அரவுண்ட். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் ஒரு கதை இருக்குங்க, உண்மையான கதை. அதாவது 2024 தேர்தலில் பவன் சிங்குக்கு அசான்சோல் பெங்கால்ல ஒரு தொகுதியை ஒதுக்கப்பட்டது. ஏன்னா சத்ருகன் சின்ஹா இஸ் ஆல்சோ a பீகாரி. அவர் அங்க இருந்தார். இந்த சின்ஹா பூமியாரு, இவர் ராஜ்புட். அந்த கால்குலேஷன்ல பெங்கால் இது ஒர்க் அவுட் ஆகணும். அவர் மேல ஒரே அக்விசிஷன் அது இதுன்னு போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு அடுத்த 2-3 நாள் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சோ அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு அசான்சோல்ல நிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, நான் வந்து பீகார்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். பீகார் எல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்த இடத்த விட்டு பீகார்ல எங்க, ஏன்னா பீகார்ல அகாமடேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா 39 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க 2019. ஓகே, சோ இவர் என்ன பண்றாருன்னா, கராக்கட்னு ஒரு தொகுதி கான்ஸ்டிடியூன்சி, இந்த கராக்கட்ல வந்து தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் இண்டிபெண்டா ரன் பண்றாரு. அந்த தொகுதி தான் உபேந்திர குஷ்வாகாக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி. அங்க இன்னொரு குஷ்வாகா சிபிஐஎம்எல்ல நிக்கிறாரு. இந்த கராக்கட் தொகுதியை பொறுத்த மட்டும் எப்படின்னா, பாப்புலேஷன் எல்லாரும் சமம். கோரி, ராஜ்புட் எல்லாருமே சமமா இருப்பாங்க. ராஜ்புட் இன்னைக்குமே எம்பி ஆனதே கிடையாதுங்க. சோ இவர் பவன் சிங் அங்க வரார் அப்படின்னு மொத்த ராஜ்புட் கம்யூனிட்டியும் ராலிட் பிஹைண்ட் பவன் சிங். கோரி கம்யூனிட்டி ஓட்டு டிவைட் ஆயிடுச்சு. ஏன்னா சிபிஐஎம்எல் கேண்டிடேட்டும் ஒரு கோரி, உபேந்திர குஷ்வாகாவும் ஒரு கோரி. சோ இது ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன். இது இங்க மட்டும் ஆகல
அருண் இந்த கராக்கட் தொகுதியில மட்டும் ஆகல, கடைசி பேஸுக்கு போன எல்லா தொகுதியிலும் பிரச்சனை. நீங்க எடுத்து பாருங்க 2024 டேட்டாவை. ஓகே, அப்ப ப்ராபபிலி ரவிசங்கர் பிரசாத் மட்டும் ஜெயிச்சாரு. பக்சர், சாசாராம், அவுரங்காபாத், கராக்கட், அப்படியே சொல்லிட்டே போலாம். ஒரு 7 தொகுதி. as well as நம்ம இவர் புருஷோத்தம் ருபாலாவுடைய தேவையில்லாத ஸ்பீச்னால நாடு முழுக்க ராஜ்புட்ஸ் வந்து 24 எலெக்ஷன்ஸ், லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல மோடி இருந்தும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியும் பிஜேபிக்கு ஓட்டு போடாம இருந்தாங்க ராஜ்புட்ஸ். அது நம்ம பார்த்தோம் நாடு முழுக்க. ஆமா. சோ உங்களுக்கு என்னாச்சு, ராஜ்புட்டும் ஓட்டு போடல, கோரியும் ஓட்டு போட, நாட் only in this constituency. ஏன்னா கோரி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓ பிஜேபி வேணும்னு உபேந்திர குஷ்வாகா எம்பி ஆ கூடாதுங்கிறதுக்கு. ஏன்னா எல்லாமே காஸ்ட் வந்து, அது வந்து பாருங்களேன், காஸ்ட்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா வந்து தீப்பொட்டியில அப்படி நெருப்ப பத்த வச்சிட்டீங்கன்னா அது தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு தூரம் எரியும் தெரியாது நமக்கு. ஓகே, நான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்பார்க் இஸ் ஆல்சோ ஃபயர், கான்ஃபிளக்ரேஷன் இஸ் ஆல்சோ ஃபயர். கான்ஃபிளக்ரேஷன் ஃபாரஸ்ட் ஃபயர், ரெண்டுமே ஃபயர் தான். அது நீங்க என்ன பண்ணி, இது மாதிரி தான் ஆச்சு. இது வந்து டைம் கூட இல்ல மேனேஜ் பண்றதுக்கு இவங்களுக்கு, அண்டர் கரண்ட் இது. சோ கம்ப்ளீட்டா போஜ்பூர் மகத் கான், 2020ல கான். சோ 2020 அந்த முறை எம்எல் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இம்முறை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதற்கு வந்து உபேந்தர் குஷ்வாஹா என்டிஏக்குள்ள வந்தது ஒரு காரணமோ? இந்தியாக்குள்ள வந்தது காரணம், இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த காரணம், அடுத்த காரணம் அந்த பூமியார் போகும்போது நம்ம பேசுவோம் அதை பத்தி. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இங்க வந்து பவன் சிங் ஹெவி கேம்பெயின். இன்ஃபேக்ட் பவன் சிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒப்பீனியன் போல் ரிலீஸ் ஆன அப்புறம் 2 நாள் கழிச்சு எனக்கு ஒருத்தர் போன் பண்றாரு, என்ன பிஜேபி ஸ்வீப்புங்க, நீங்க வந்து என்னன்னா வந்து மெஜாரிட்டிக்கே கஷ்டப்படும் சொல்றீங்க அப்படின்னாரு. இல்ல சார், பவன் சிங் ஒன்னும் நீங்க கரெக்டா இறக்கல. நீங்க முன்னாடி தான் பவன் சிங் இறக்கிருக்கீங்க. இறக்கின 2வது நாளே நான் சொல்றேன், அப்படியே ஸ்வீப் பண்ணினே போறீங்க. கோரி பெல்ட்லயும் ஸ்வீப் பண்ணுங்க. பிகாஸ் கோரி ஓட்டும் வருது, இந்த ராஜ்புட் ஓட்டும் வருது. ஓகே, சோ அடிப்பீங்க. போஜ்பூரன் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்னா வந்து நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது, மோடிக்கு அப்புறம் பெரிய கேம்பெயினர் பவன் சிங் தாங்க. யோகி இல்லையான்னு உடனே கேட்பாங்க. போஜ்பூர் தூக்கி அடிச்சு தள்ளினாரு. ஒரு பக்கம் குஷ்வாகா, ஏன்னா குஷ்வாகா was also very happy because his wife was given the ticket in Sasaram. ஓகே, சாசாராம் லோக்சபாவே தோத்து போன தொகுதி 2024ல. பிளஸ் இங்கதான் இன்னொரு ஃபேக்டர் வருது அருண், கில்ட் ஓட். இது 2029 கூட பார்க்க போறோம். கில்ட் ஓட்னா என்ன? 2020ல நம்ம போடல, 2024லயும் மோடி பிரைம் மினிஸ்டரா அவர் மெஜாரிட்டி கொடுக்காம போனதுக்கு நம்மளும் ஒரு காரணம். ஏன்னா 39 தொகுதிகள் கொடுத்த என்டிஏக்கு பீகார் 30 தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 2014லயும் நிறைய கொடுத்திருக்காங்க, 33 கொடுத்தாங்க, இஃப் ஐ அம் ரைட். சோ எல்லா காம்பினேஷனும் அப்படியே ஒண்ணா இறங்குது. கோரி ஓட்டு, ராஜ்புட் ஓட்டு, கில்ட் ஓட்டு, பவன் சிங் எஃபெக்ட், குஷ்வாகாவோட எஃபெக்ட், பிளஸ் 10,000 ரூபாய் எஃபெக்ட். இது எல்லாம் சேர்ந்து பிளாக் பஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் அட் கோரி கிளஸ்டர், மோர் இம்பார்ட்டன்ட்லி போஜ்பூர் அண்ட் மகத் ரீஜன். இதுதான் அருண் ஸ்டோரியே. இந்த பூமிஹார் கிளஸ்டர் சார், நான் போஜ்பூர் அண்ட் நீங்க சொன்ன மகத் ரீஜன்ல உங்களுக்கு எம்எல்ஏ டெசிமேட் பண்ணி வந்ததுக்கு குஷ்வாஹா கம்யூனிட்டியும் கோரி கம்யூனிட்டியும் ஒன்னா வந்தது. அதே போல பவன் சிங் மூலியமா ராஜ்புத் கம்யூனிட்டியும் வந்தாங்கன்னு சொல்றீங்க. இதுல பூமிஹார்ஸ்னு நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளஸ்டராகவே கேட்கணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 23 சீட் இருக்கு. அதுல 2020 பார்த்தோம்னா 7 சீட்டு என்டிஏ, இம்முறை பார்த்தோம்னா 20 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்திய அலைன்ஸ் 15 அப்படின்னு இருந்தது கடந்த முறை, இம்முறை 3 குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருந்திருக்கு, இதை எப்படி பாக்குறது? பூமியார் வந்து ஒரு அப்பர் காஸ்ட், லேண்ட் ஓனிங் அப்பர் காஸ்ட். ஆனா அவங்க என்ன காரணமோ தெரியாது, அவங்களுக்கு சிபிஐஎம்எல் மேல ஒரு ரொமான்ஸ் இருக்கு எப்பவுமே. கம்யூனிஸ்ட் மேலேயே ஒரு, இவங்களோட லேண்ட தான் புடுங்கணும்னு பார்த்தாங்க அவங்க நக்சலைட்ஸ். ஓகே, இதெல்லாமே நக்சலைட்ஸ் அஃபெக்டட். ஒரு காலத்துல நக்சலைட், இப்போ கிடையாது. ஸ்டன்னிங் டேட்டா என்னன்னா, பூமியார் கிளஸ்டர்லயே 2020ல நீங்க லீட் பண்ணல, பிஜேபி தெரியாது. ஏன்னா இந்த கிளஸ்டர்னு கொண்டு வந்தது நாங்க தான் இப்ப கொண்டு வந்திருக்கோம். இது ஆக்சுவலா வந்து ஐ டோன்ட் நோ தி பிஜேபி இட்செல்ஃப் நோஸ். சோ என்ன ஆச்சு, பயங்கர யூனிட்டி. அண்ட் இந்த வாட்டி என்ன நினைச்சாங்கன்னா எல்லாருமே, பிரசாந்த் கிஷோர் அவர் பூமியார் ஓட்ட புடுங்க போறாரு, அவர் பூமியார் பிராமின் புடுங்க போறாரு அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதுவும் ஆகல. இங்க பயங்கரமான சோசியல் கன்சாலிடேஷன் பிளஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் சிபிஐஎம்எல்
அண்ட் அனதர் திங் பார்க்கணும் அருண், இங்க நக்சல் மூவ்மெண்ட் வந்து இப்ப அமித்ஷா வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதை பத்தி பேசுறாங்க. ஓகே, அந்த நக்சல் எலிமெண்ட் இன்ஃபேக்ட் நக்சலினுடைய டவுன்ஃபால் would have resulted in CPIML downfall also. ஓகே, பூமியார் கிளஸ்டர்லயும் அது வந்து எதிரொலிக்கிறது. பிரசாந்த் கிஷோருக்கு போக வேண்டிய ஓட்டு போகல. ஓகே, சோ பூமியார் கம் பேக். ஆக்சுவலா பூமியாரும் 2024 டிச் பண்ணாங்க, அவங்களே இப்ப வந்திருக்காங்க கில்ட் ஓட்டு. சோ இது வந்து ஒரு வெளில இருந்து பாக்குறதுக்கு என்னமோ பூமியார்லாம் எப்போதும் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைப்போம். 2014 போட்டாங்க, 2019 போட்டாங்க, 2020 and 2024 அவங்க லைட்டா மூவ் ஆயிருக்காங்க. இங்கேயும் கில்ட் ஃபேக்டர் வருதோ? கில்ட் ஃபேக்டர் வருது கில்ட் ஃபேக்டர். இவரை மகாராஷ்டிரால பார்த்தவங்க கில்ட் ஃபேக்டர், ஹரியானால பார்த்தவங்க கில்ட் ஃபேக்டர், பீகார்ல பாக்குறவங்க கில்ட் ஃபேக்டர், டெல்லியில கில்ட் ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா டெல்லியில வந்து எப்போதுமே பார்லிமெண்ட்னா மோடி தான். ஆமா ஆமா. ஓகே, பட் 3 மாநிலத்துல பார்த்துட்டோம், மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார். இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகணும்னா யூபில தான் கன்ஃபார்ம் ஆகணும். நான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஒரு சீட்ஸை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அது ஷெட்யூல் கிளாஸ்டோடைய கிளஸ்டர். உங்களுக்கு வந்து ராகுல் காந்தி தான் ஜனநாயக், அவர் தான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுலேருந்து காப்பாற்ற போகிறாரு, உங்களுக்கு ரிசர்வேஷனை பிடுங்க போகிறாங்க, அமித்ஷாவோட வீடியோவை பாருங்க அப்படின்னு ஏஐயோடைய ஃபேக் வீடியோ. இது போல் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் பிடுங்கப்படுகிறது, கான்ஸ்டியூஷனின் டேஞ்சர் அப்படின்னு, ஆபத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனை காட்டுறது, இது போல் நிறைய அப்பீல் இருந்தது. இது போன்ற இது வந்து 2024 பழிச்சுதோ அப்படின்னு கூட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து இது நடந்திருக்கு போல அப்படின்ற கேள்விகளை ஏற்படுத்தியது. ஆனால் இம்முறை பார்த்தோம் ஷெட்யூல் கிளாஸ் கிளஸ்டரில் மொத்தம் 38 சீட்டு, அதில் 34 சீட்டை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கிறது என்டிஏ அலையன்ஸ். அதில் பிஜேபி மட்டும் பார்த்தோன்னா 11 சீட்டு எடுத்திருக்கிறது. உங்களுக்கு வந்து கடந்த முறை 8லிருந்து இப்போ 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஜேபிக்கு மட்டும். ஜேடியூவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாகவே மகாகத்பந்தன் இந்தியா அலையன்ஸ் 4 சீட்டுன்னு சுருங்கி நிற்கிறாங்க ஈவன் ஆஃப்டர் திஸ் கேம்பெயின். என்ன நடந்தது அந்த இடத்துல? அப்படின்னா அவரோட கேம்பெயின் எடுபடலன்னு அர்த்தங்க. அதாவது யாராவது போய் ராகுல் காந்தி கிட்ட இந்த கிளஸ்டரை காமிக்கணும். என்ன இதானே நடந்திருக்கு. நம்ம என்ன ஓட்டு வேணும்னு ஆசைப்பட்டோமோ, எந்த ஓட்டை நம்ம பிளவுபடுத்துவோம்னு நினைச்சோமோ அந்த ஓட்டே நமக்கு வரல. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். காங்கிரஸ் இஸ் லுக்கிங் அட் அ காஸ்ட் டிவைட், ரூட்லெஸ் அண்ட் லீடர்ஷிப்லெஸ் ஷிப். எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல அவங்களுக்கு பிராமின் பூமியார் ஓட்டு போட்டாங்க, இப்ப பிராமின் பூமியார் பிஜேபி போட்டாங்க. ஒரு காலத்துல முஸ்லிம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இப்ப முஸ்லிம் வந்து ஏஎம்ஐஎம் பக்கம் போறாங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் பக்கம் போறாங்க, இல்ல பிஜேபி கிட்டயே பஸ்வந்தா முஸ்லிம்ஸ் சிலர் வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா போறாங்க. ஏன்னா 58% இருக்கிற தொகுதியில ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஜேடியு கொஞ்சம் போகணும்ல. ஓகே, சோ எஸ்சி இதான் ஒரு பயங்கரமான ஓட் பேஸ். அதாவது சுதந்திரம் அடைஞ்சு 1989 வரைக்கும் பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தாங்க பிராமின் பூமியார், முஸ்லிம், ஷெட்யூல்ட் காஸ்ட். இதை தாண்டி இதான் காங்கிரஸினுடைய ஓட் பேஸ் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட். அதுவும் பாருங்க, இங்க பாருங்க, நீங்க எல்ஜேபி, ராம்விலாஸ் பாஸ்வான், சிராக் பாஸ்வான், மான்ஜி. இன்ஃபேக்ட் நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா பாஸ்வான் அண்ட் மான்ஜி அவர்களுடைய எஸ்சிஸ் வந்து எங்க வருவாங்க, ரவிதாஸ் மற்ற இடத்துல ஜாத்தவ்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க வந்து மகாகட்பந்தன் பக்கம் போவாங்க அப்படின்னு நினைச்சோம். போகலையே. அப்படின்னா 10,000 ரூபாய் இஸ் ஒர்க். நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க அருண். டாய்லெட் दे दिया, एलपीजी दे दिया, राशन दे दिया, 10,000 रुपये दे दिया. कौन का वोट दे रहेगा? मोदी के. கழிவறை கொடுத்தீங்க, ஓகே, ரேஷன் கொடுத்தீங்க, எல்பிஜி கொடுத்தீங்க, 10,000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல அவருக்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுங்க? இதான் சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் ஃபுல் ப்ளோ ஆகலாமா ஆகாதா? அதான் கேள்வியே. ஆயிடுச்சு.
கிளஸ்டர் படி பார்த்தாச்சு, எல்லா கேஸ்ட் படியும் பார்த்தாச்சு சார். நம்ம இதுல நான் கேட்கணுன்றது அங்கா ரீஜன் உட்பட எல்லாமே பார்த்தோம்னா இது நடந்திருக்குன்னா ஒரு சிங்கிள் கேள்வி வருது. உங்களுக்கு ராகுல் காந்தி ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்ட் டிவைடுன்றத அவர் முன்னிறுத்தினாரா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து வலுப்பெற்று வருது அவருடைய பேச்சுக்கள் மூலம். அவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆபத்துன்னு சொல்லி ஓபிசி, இபிசி, ஷெட்யூல் கேஸ்ட் எல்லாம் அவர் இழுக்க நினைத்ததை தொடங்கி ஆர்மியில ரிசர்வேஷன் கேட்டது வரைக்கும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த இடத்துல. ஒரு பக்கத்துல இவர் இங்க இருக்க மோடி அவர்கள் வந்து இன்னொரு பக்கத்துல பேசும்போது பாக்குறோம், நீங்க ராமர் கோவில் எதிர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஆனா ராமர் கோவில ராமர் மட்டுமா இருக்காரு, அங்கேயே வால்மீகி இருக்காரு, அங்கேயே சபரி மாதா இருக்காங்க, அங்கேயே வந்து குகன் இருக்காரு, அந்த எல்லா இதையும் நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ உங்களுக்கு வால்மீகினா லிட்டரலி உங்களுக்கு வால்மீகி கம்யூனிட்டின்றது ஷெட்யூல் காஸ்ட நோக்கி போகுதுன்ற மாதிரி ஒரு இதையும் ஒரு இது டினோட் பண்ணுது. அப்படி இருக்க உங்களுக்கு ஹிந்து யூனிட்டி நடந்திருக்கும் இந்த இடத்துல. பாருங்க அருண், in fact கடைசியா last point of discussion on 11th November in Times Now was this point. இதான் முதல் எலெக்ஷன் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அப்புறம் நடக்கிற முதல் எலெக்ஷன். பீகார்ல இட டேட்டா வச்சுன்னு சொல்றேன், பீகார்ல இருந்து ஆர்மியில இருக்கக்கூடிய பர்சனல், that includes even the what do I say, all kind of personnel, கான்ஸ்டபிள், அவல்தார்ஸ், நாயக்ஸ், மேஜர், அதுக்கு மேல போக போக லெப்டினன்ட் கர்னல் எல்லாம் சேர்ந்து 73,454 பேர் பீகார்ல இருந்து இருக்காங்க. இந்தியாவோட ஆர்மி டிஜிஎம்ஓ யார்கிட்ட பாகிஸ்தான் கூப்பிட்டு கதறியதோ கவாய், அவரே பீகார் சேர்ந்தவர் தான். ஆமா, 6.39% ஆஃப் ஆர்மி பீப்புள் கன்சிஸ்ட் ஆஃப் பீகார். பீகார்ல இருந்து இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட்டுக்கு பீகாரி ரெஜிமெண்ட் தான் பேர். இப்ப மத்த ஊர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மராட்டா ரெஜிமெண்ட் இருக்கும், ஜாட் ரெஜிமெண்ட் இருக்கும், மദ്രാஸ் ரெஜிமெண்ட் எல்லாமே இருக்கு. பீகாரி ரெஜிமெண்ட். ஓகே, நீங்க எனக்கு ஆர்மியில வந்து ஆர்மி இதுல வரணும், ரிசர்வேஷன் வரணும்னா ஆர்மியில இருக்கிறவனே அப்பா அம்மா கூட்டு போன் பண்ணி சொல்லியிருப்போம், இது ஒண்ணுதான் ஜாதி இல்லாம நாங்க வச்சுட்டு இருக்கோம், இங்கேயும் அவன் ஜாதியை கொண்டு வர பாக்குறான். அதாவது என்ன, அதாவது அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த விஷயமும் சொன்னேன் நான், நரேந்தர் சரண்டர் இதுவும் பிடிக்கல மக்களுக்கு. ஏன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணோம். நாங்க வந்து 11 years ஆஃப் மோடி கம்ப்ளீட் ஆகும் டைம்ஸ் நவுல ஜூன் 9th. அப்பயே சொன்னேன், இந்த மாதிரி வந்து சீஸ்ஃபயர் பண்ணிருக்க கூடாது, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா மோடி மேல தனிப்பட்ட தாக்கம் அப்படிங்கறது வந்து பண்ணும்போது அது மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பை பொறுத்த மட்டும் மோடி கிட்ட எவருமே நெருங்கவே முடியாது. நீங்க அங்க போய் நீங்க அவர் அக்யூஸ் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் a very big problem. யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் நடக்கக்கூடாதோ ராகுல் காந்தியோட எல்லா கேம்பெயினும் காலி, இந்த சர்வ் வேஸ்ட், ஓட்சோரி ஒண்ணுமே இல்லைன்னா. ஆக்சுவலா கேட்டேன், இப்ப கூட நான் கேட்கிறேன், நான் ஓட்சோரின்னு பேசும்போது காங்கிரஸ்காரங்க கிட்ட சொன்னேன், ஒண்ணு பண்ணலாம், நான் எல்லா ஊருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் நான் போகக்கூடியவன், நீ எந்த மாநிலம் நீயே முடிவு பண்ணிக்கோ, ஒரு அசம்பிளி தொகுதி எடுத்துப்போம், போவோம் கிரவுண்டுக்கு போவோம், பூத்துக்கு 200 பேர் டெலிட் ஆயிருக்கான்னு ப்ரூவ் பண்ணுவோம், விட போவோம். ஒரு பூத்துக்கு போறது பெரிய விஷயம் கிடையாதுல்ல, 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேர்னா 250, 300 வீடு, போய் கேட்போம், பீகார்லயே கேட்போம். ஏன்னா ஓட்சோரி கேம்பெயின் did not take off. எம்ப்ளாய்மெண்ட் நான் இவ்வளவு பேர் கொடுக்குறேன் did not take off. கடைசியா என்ன சொல்றீங்க, 30,000 ரூபாய் நான் சங்கராந்த் தண்ணி கொடுக்குறேன்றீங்க, அப்பட்டமான போய் இது மக்கள் நம்புவாங்களா? அதுக்கு அன்னைக்கு நான் வந்து சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு I was coming by road. நான் என்னோட டீம்ல ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னில இருந்து தான் மொமெண்டமே ஆரம்பிக்க போகுது பாருங்க. எப்ப ஏன்னா இது பாருங்களேன், பீகாரிஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், பொலிட்டிக்கலி பயங்கர இன்டெலிஜென்ட். என்கிட்ட முரளிதர் ராவ் சொல்லுவாரு, ஆவர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சவன் கூட பீகாரி கிட்ட தோத்து போவான். அரசியல் அவனுக்கு வந்து அப்படியே, ஏன்னா அங்கேதான் சாணக்கியா வந்த இடம். ஓகே, சோ அதான் விஷயம். அங்க நீங்க 2 விஷயம் பண்ணீங்க, ஒரு மல்லா டெப்டி சிஎம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு
You thought by offering Malla a deputy chief minister position, you will get EBC vote. EBC clear-ஆ முடிவு பண்ணிட்டான். அடடடட நம்மள ஒருத்தனை, ஏன்னா அவன் எல்லாரும் யுனைட் பண்ணி வச்சிருக்கிறவர் நிதிஷ்குமார். தங்கி, வைஷ்யா, மல்லா எல்லாரையும் ஒன்னா வச்சிருக்கிறவர் அவர் தான். அதான் சொன்னேன் 3M எஃபெக்ட்னு எக்ஸிட் போலுக்கு முடிஞ்ச அடுத்த நாள் நான் பேசினேன் டைம்ஸ் நவுல. ஒரு மல்லாவை நீங்க வந்து டெப்டி சிஎம்னு போட்டா எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்கன்னு நினைச்சீங்க, வரமாட்டாங்க. நம்பர் 2 ஓவைசி சூப்பரா பிக்கப் பண்ணாரு. 2.5% இருக்கக்கூடிய மல்லாவுக்கு நீ வந்து டெப்டி சிஎம் கொடுக்குற, அப்ப 17% இருக்கிற முஸ்லிமுக்கு ஏன் சிஎம் பொசிஷன் கொடுக்க கூடாது? அது சீமான் செல்வம் டேமேஜ் பண்ணிட்டு. மகிழா 10,000 ரூபாய் ஆல்ரெடி வந்துருது. மகளிர் நீங்க 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்றீங்க. பீகாரிஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். 10,000 ரூபாய் சொன்னதை கொடுத்தாரு. நீ 30,000 ரூபாய் எப்படி கொடுப்பேன்னு உனக்கே தெரியாது. உனக்கு அவ்வளவுதான். இதுதான் பீகார் வெர்டிக்ட். அதான் சொல்லுவேன் 1989 ஒரு சோசியல் ரெவல்யூஷன் ஆச்சுங்க. ஏன்னா அது வரைக்கும் பீகார் பாலிடிக்ஸ் வாஸ் டாமினேட்டட் பை அப்பர் காஸ்ட். லல்லு பிரசாத் யாதவ், ஜனதா தள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சோசியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க. விபி சிங் ஆட்சியே மத்தியில் வந்தது. எஸ், 1995ல லாலு பிரசாத் யாதவ் மேட் அ பிளண்டர் ஆஃப் மேக்கிங் இட் MY, சோசியல் ஜஸ்டிஸே MY தான். 2005ல எவ்ரி அதர் கம்யூனிட்டி, ஏன்னா 1930ல இருந்தே யாதவ், கோரி, குர்மி இவங்க 3 பேரும் சேர்ந்து மாநாடு நடத்திருக்காங்க. 1930 இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி. ஏன்னா பீகார் பாலிடிக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபுல்லா மைக்ரோஸ்கோபிக்கா அனலைஸ் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். 98ல இன்ஸ்பைட் ஆஃப் லாலு ப்ரொவைடிங் அப்பீஸ்மெண்ட் டு முஸ்லிம், பாஸ்பண்டா முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அஷ்ரஃப்க்கு தான் கிடைக்குது, மேல் ஜாதி முஸ்லிம்ஸ் தான் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 2005ல நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி கிரியேட்டட் ரெவல்யூஷன் வேர் நான் யாதவ் ஓபிசி EBC கன்சாலிடேஷன் பிளஸ் அப்பர் காஸ்ட் ஒரு சூப்பர் இது கொண்டு வந்தாங்க. அது 2010ல இட் கேவ் a bigger victory. 2015ல the power of social coalition, அதாவது என்டையர் OBC EBC கோரி, குர்மி, யாதவ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? அதுதான் மகாகட்பந்தன் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. 2020 was a confused verdict. ஏன்னா இப்ப பாத்தீங்க பூமியார் பெல்ட்லயே பிஜேபி லீட் பண்ணல. ஆமா, ஓகே, வெரி கன்ஃபியூஸ்ட் verdict. எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. 2025 is a verdict where என்ன பொறுத்த மட்டும் it was மண்டல் வித் கமண்டல். இதான் பிகினிங். மண்டல் வெர்சஸ் கமண்டல் இல்ல, மண்டல் வித் கமண்டல். ஒரு பக்கம் சோசியல் இன்ஜினியரிங், சோசியல் ஜஸ்டிஸ், காஸ்ட் சென்சஸ், ரிசர்வேஷன். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் இந்து யூனிட்டி. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது இது ஒரு புது பாலிடிக்ஸ், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் இன் பீகார். 1989ல ஆரம்பிச்ச அந்த ரெவல்யூஷன், ஐ திங்க் அதனுடைய ரிசல்ட் தான் 2025 வெர்டிக்ட். இதை விட்டுட்டு 10,000 ரூபாய் ஓட்டுச்சோரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி பொலிட்டிக்கலி அவங்களுக்கு நாலேஜ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஹிந்துத்துவ சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப டேட்டா, ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தது. ரொம்ப நன்றி. பீகாரில் நடந்தது என்னன்னு புட்டு வைத்ததற்காக மிக்க நன்றி திரு ஜெய் விசேஷம். வணக்கம், நன்றி.